மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர், பிரதமர் உட்பட அவர் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்து அவருக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டுமோ அனைத்தையும் வழங்கினார்கள். அவரும் அதிலே சிறப்பாக பயணித்தார்கள். ஏற்கனவே இருந்த தலைவர்கள் ஒவ்வொரு விதமான விதத்திலே கட்சியை வளர்த்தார்கள். இவரும் அவருடைய ஒரு சக்தியை பயன்படுத்தி கட்சியை வளர்த்தியிருந்தார்கள். அதில் மாற்று கருத்தில்லை. நல்ல ஒரு திறமைசாலி, நல்ல ஒரு பேச்சாளர், சிறந்த புத்திசாலி. அவருடைய 5 ஆண்டு காலத்திலே இருக்கும்போது கட்சிக்கு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களினால் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்தது என்பது உண்மைதான். ஆனால் கடந்த 1 வருட காலமாக வேறொரு தலைவர், மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு இவர் தேசிய பொதுக்குழுவாக இருந்து தேர்தலில் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். நேற்றைய தினம் அவர் புதிதாக ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிப்பதாகவும் வருகின்ற காலத்தில் அரசியல் கட்சியாக மாற்றி பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக மாற்றுவதாகவும் நேற்று நானும் சமூக வலைதளத்திலே பார்த்தேன். அவர் மீது கொண்ட சின்ன ஒரு ஈர்ப்பிலே பல நபர்கள் அந்த கட்சியிலே சேர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்ததாக நானும் பார்த்தேன். அந்த வெப்சைட் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்கள் அதிலே உறுப்பினராக தன்னை இணைத்து கொண்டுள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இல்லைங்க, அந்த வெப்சைட் பாஜக மட்டும் இல்லைங்க, பல்வேறு கட்சி, பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்திருக்கிறாங்க. ஒரு 10 லட்சம் பேர் அதை சேர்ந்திருக்கிறாங்கன்னாக்கா அது அனைவரும் சேர்ந்து தான் போயிருக்கணும். கோயம்புத்தூரில் அவர் நேரடியாக இங்கேயே இருந்து அரசியல் செய்த காரணத்தினாலும், அவர் இங்கே பாராளுமன்றத்தில் போட்டியிட்டதன் காரணமாகவும் நேரடி அவர் கூட தொடர்பில் இருக்கிறனால அது போன்ற ஒரு பேச்சு வெளியே பரவிட்டு இல்லை. இல்லைங்க, இன்னைக்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் போகலை. தெற்கு மாவட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறீங்க, அவர் எதனால் போனார், என்ன எதிர்பார்ப்பில் போனாருங்கிறது அது அவரிடம் தான் கேட்கணும். இது அப்படின்னு இந்த பத்திரிக்கையில் வர செய்திகள் தான். எங்களுக்கு இன்னும் கட்சிக்கு முறையான ஒரு தகவல் வரலை. பொதுவாக ஒருத்தர் ஒரு கட்சிக்கு போகிறாங்கன்னா இருக்கிற கட்சியிலேருந்து ராஜினாமா கொடுக்கணும். அதுக்கு பிறகு அந்த கட்சியில் போய் இணைஞ்சதை சொல்லணும். அதுபோல், ஏன்னா அது தெற்கு மாவட்டம், அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டம். நான் பொதுவான கருத்தை மட்டும் சொல்கிறேன். இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு மாநிலத்துக்கு தான் தெரியும். அதனால் மாநில தலைவர் கண்டிப்பாக இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேசுவாங்க. கோவை மாநகர மாவட்டத்தை பொறுத்தவரையும் அந்த மாதிரி யாரும் போகலை. வசந்தராஜன் முன்னாள் மாவட்டத்தில் நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா உத்தமராமசாமி பேட்டி கொடுக்குறப்ப ஒரு மேனேஜரா அண்ணாமலை இந்த கட்சியில் தொடர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணாமலை என்ன கடந்த 5 ஆண்டு காலமாக பயணித்த விஷயத்தை பேசினாங்க. முழு மனதுடன் அவர் இங்கே பயணித்தார். அவர் என்ன பொறுப்பில் மேனேஜராக இருந்து வேலை செஞ்சாரா இல்லையான்னு அண்ணாமலை என்னகிட்ட கேட்டால் தான் தெரியும். அவர் சார்பாக வேற ஒருத்தர் வாய்ஸ் கொடுக்குறான்னு சொன்னால் அவருக்கு நான் கருத்து கூற விரும்பலை. இல்லைங்க, பொதுவாகவே ஒரு பொது தேர்தல் ஒரு தோல்வி அடைந்தால் எந்த அரசியல் கட்சியுமே, பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, எந்த அரசியல் கட்சிக்கிட்டுமே அந்த ஒரு சின்ன கேப்பில் ஒரு தோய்வானது ஏற்படதான் செய்யும். அதே போல் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தோல்வி நமக்கு வந்திருக்குது. அதனால் சில தொய்வுகள் இருக்குது. அது வருகின்ற காலம் ஒரு 3 மாதம் 6 மாத காலம்தான் அது அந்த தோல்வி நிலையாக இருக்கும். அதுக்கப்புறம் நிலையாக இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. அந்த இடைக்காலத்தில் அந்த தோல்வியானது இருக்கும். அதற்கு அடுத்தக்கூடிய வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் வரப்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய கட்சி தயாராக ஆகிடும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களுடைய தொண்டர்கள் மிக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக பாரதிய ஜனதா கட்சிங்க மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை கொண்ட, கொள்கையை கொண்ட, தலைவர்களை கொண்ட ஒரு இமாலய கட்சி. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியாவை இன்றைக்கு 3வது முறை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சி
யாருக்காகவும் எந்த இடத்திலேயும் சோர்வாகாது. தொண்டர்கள் முழுமையான நம்பிக்கையில் இருக்கிறார்கள். இந்த தேசத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்று பார்த்தோம்னாக்கா இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அதுலேயும் குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நம்பிக்கை உண்டு. எண்ணற்ற பொதுமக்கள், நீங்கள் பிஜேபி அப்படிங்கிறத தாண்டி, கூட்டணி கட்சி அப்படிங்கிறத தாண்டி, எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இன்றைய தினம் பல்வேறு மாநிலங்களில் பொதுமக்கள், அரசியல் அனுபவமே இல்லாத பொதுமக்கள் கூட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் வாக்களித்து, மேற்கு வங்காளமெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குது. அதனால் ஒரு குறிப்பிட்ட நபரை சார்ந்த நபர்கள், குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள், குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள், குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் விலகி போயிட்டாங்க, இவங்க விலகி போனனால பாரதிய ஜனதா கட்சியானது தோய்வு பெற்றோம் அப்படிங்கிறதெல்லாம் அல்ல. இது மிகப்பெரிய ஒரு கட்சி. இல்லை, அவருடைய நிலைப்பாட்டை ஒரு விஷயம் தெளிவுபடுத்திடுறேன். நேற்றைய காலை வரை அவர் எங்கள் கட்சியில் பொறுப்பில் இருந்தார். அவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு முழு சுதந்திரமும் அதிகாரம் இருந்தது. நேற்று காலை இந்த கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டதாக கூறிவிட்டார். அதனால் அவரை பற்றி ஒரு அளவுக்கு மேலே என்னால் பேச முடியாது, அது முறையும் இருக்காது. ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் இருந்த 5 ஆண்டு காலம், குறிப்பாக கோவையிலே அவர் போட்டியிட்ட காரணத்தினால் அவர் கூட நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்ததனால் அவர் முழு மனதுடன், முழு சக்தியுடன், முழு திறமையுடன் இங்கே பயணித்திருந்தார். அதில் மாற்று கருத்து இல்லை. கட்சியும் அவரை அதிகமான ஒரு நம்பிக்கையை வைத்து அவருக்கு வேணுங்கிறது எந்த அளவு மரியாதை கொடுக்க முடியுமோ அனைத்தையும் கொடுத்து இங்கே வைத்திருந்தது. அதனால் கட்சியும் அவர் மீது நல்ல மரியாதை வைத்திருந்தது. அவரும் கட்சிக்காக மிக கடினமான உழைப்பை கொடுத்திருந்தார் என்பதுதான் உண்மை. இல்லை, அதெல்லாம் வந்து செய்திகள் தாங்க. பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள், சமூக வலைதளத்தில் வரக்கூடிய செய்திகள். எந்த இடத்திலேயுமே கட்சியும் அவருக்கு நாங்கள் சீட்டு கொடுக்க மாட்டோன்னு சொல்லலை, அவரும் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லலை. டிசம்பர் மாதமே தலைமைக்கு வந்து தகவல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கூடுதல் முக்கியத்துவம் வந்து கட்சி அவர் கொடுக்குது. அது வெளியே போகிறதுக்கு, மற்ற எல்லா இடங்களுக்கும் போகிறதுக்கு, ஹெலிகாப்டர், தனி விமானம் இதெல்லாம் கொடுத்து அவர் அமைச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப அவரை விட்டுட்டா இப்போ பிஜேபினால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற நிலைக்கு பிஜேபி வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். இல்லை, அதை அவர் ப்ரெஸ் மீட் வைக்கும்போது அவர்கிட்ட அதை கேட்கணும். நீங்கள் டிசம்பர் மாதமே சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவரை ப்ரெஸ் மீட்டில் கேட்டால் சரியாக இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்த, ஏன்னா அவர் 4வது மாதமே, டிசம்பர் 4 மாதமே கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. அது எங்களுக்கு தெரியாது இல்லையா? அவர் ஒரு மாநிலத்தினுடைய பெரிய தலைவர், அவர் அகில இந்திய தலைவர்கிட்ட அந்த தகவல் சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்களை போன்ற சாதாரண மாவட்டத்தினுடைய தலைவர்களுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. அதனால் அதை பற்றி நான் பேச விரும்பலை. கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.